அலிகார் இயக்கம் வந்து 1875 வந்து உருவாக்குனாங்க. இது மூலமாக வந்து முஸ்லீம் மக்களோட முன்னேற்றத்தை வந்து வழி நடத்தி சென்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மீட்பு இயக்கத்தை வந்து உருவாக்குனாங்க. அந்த மீட்பு இயக்கம் பேர் என்னென்னா தியோபந்தி இயக்கம். இதோட குறிக்கோள் என்னென்னா குரானையும் சரியத்தோட உண்மை போதனையை வந்து பரப்புரை செய்யுது. அதுக்கப்புறமா வந்து இஸ்லாம் அல்லாத அயல்கூறுகளுக்கு வந்து எதிராக புனித போர் செய்யுது. இது எல்லாம் தான் இந்த தியோபந்தி இயக்கத்தோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து 1852 வந்து 1852 வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இதோட ஹெட்டு யாருன்னா பர்துன்ஜி நவ்ரோஜின்னு சொல்லுவாங்க. இதோட தாரக மந்திரம், இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட தாரக மந்திரம்னு பார்க்கும்போது ராஜ்கோப்தார். இதோட தமிழ் மீனிங் என்னென்னா உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த சமய சடங்குகள் நடக்கும்ல, விரிவான சமய சடங்குகள் நடக்கும்ல, அதெல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. விரிவான சமய சடங்கு என்னென்னது, இப்போ வந்து கல்யாணம் வச்சாங்கன்னா அதில் நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க. அப்புறமா வந்து பெரம்ஜி மல்பாரிங்கக்கூடியவங்க வந்து குழந்தை திருமண பழக்கத்திலிருந்து வெளிவரதுக்காக ஒரு இயக்கத்தை வந்து நடத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சீக்கிய சீர்திருத்த இயக்கம்னு பார்க்கும்போது 2 கான்செப்ட் இருக்குது, நிரங்கரிகள், நாம்தாரி. நிரங்கரிகள்னு பார்க்கும்போது இதை ஃபாலோ பண்ணவர் யாருன்னா பாபா தயால்தாஸ். நாம்தாரின்னு பார்க்கும்போது பாபா ராம்சிங். ஓகே, இதில் வந்து பார்க்கும்போது நிரங்கரினா உருவமற்றன்னு அர்த்தம். இவங்க வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா குருநானக்கோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தாங்க. அதுதான் அவங்களோட போதனையாகவும் இருந்தது. இது அப்புறமா வந்து நிரங்காரியோட ஹெட்டு யாருன்னா பாபா தயால்தாஸ், ஆல்ரெடி நான் சொன்னேன். அப்புறமா வந்து நாம்தாரியோட ஹெட்டு யார், பாபா ராம்சிங். இந்த அமைப்பு வந்து என்ன செஞ்சிச்சுன்னா சீக்கியரோட அடையாளமான வாளை தவிர மீதி எல்லா உடையும் அணியதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்க. வாளுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா லத்தியை வந்து யூஸ் பண்ணாங்க. அது சொன்னது யாருன்னா ராம்சிங் தான் சொன்னாங்க, நீங்கள் வாளுக்கு பதிலாக வந்து லத்தியை யூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த அமைப்பு வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு கூறுனது. எந்த அமைப்பு சொல்லுது, நாம்தாரி அமைப்பு வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து வரதட்சணை கொடுமை, குழந்தை திருமணத்தெல்லாம் இது வந்து எதிர்த்துது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் வந்து இருந்தது. அதுலன்னு பார்க்கும்போது ராமலிங்க அடிகளார் முக்கியமானவங்க, வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாருமே முக்கியமானவங்க. ராமலிங்க அடிகளார்னு பார்க்கும்போது மருதூரில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து எல்லா உயிர்களிலுமே வந்து நம்பிக்கை இரக்கம் வச்சுருந்தாங்க. இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள்னு இவர் வந்து சொன்னார். இவங்களோட ஞானம் வந்து மேகங்களால் மூடப்படணும்னு சொன்னார். சரியா, இவர் வந்து எல்லா உயிர் ஜீவிகளிடமும் அன்பு காட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த எல்லா ஜீவராசிகளிடையும் அன்பு காட்டணும்னு சொன்னதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா ஜீவகாருண்யங்க வேர்டில் வந்து யூஸ் பண்ணாங்க. 1856 வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் கோடைய ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. இது பின்னாடி போக போக எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு உருவாகுச்சு. 1867 வந்து சாதி எல்லைகள்லாம் கடந்து வடலூரில் வந்து ஒரு இலவச உணவகத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அது இன்னும் சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்குது வடலூரில். அப்போ மூட்டின தீ இன்னும் அணைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவச உணவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸால் இப்போ கொடுக்கப்படுது. இவரது நூல்னு பார்க்கும்போது திருவருட்பா. சரியா, இவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க வந்து இந்த திருவருட்பாவை என்ன செஞ்சாங்கன்னா மருட்பான்னு கூறுனாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து வைகுண்ட சாமிகள். வைகுண்ட சாமிகள்னு சொல்லும்போது இவங்களோட இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். அப்போ என்ன சொல்ல, முடிசூடும் பெருமாள்னால் உயர் ஜாதி மக்கள் தான், உயர் ஜாதி மக்கள் தான் அதை வந்து வைப்பாங்க அந்த பேரை. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க, இந்த பேர் வந்து இருக்கக்கூடாதுன்னு பேரை வந்து மாற்ற சொன்னாங்க உயர் சாதி இந்துக்கள். அப்போ என்ன பேர் வச்சாங்கன்னா முத்துக்குட்டிங்க பேரை வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் வளர வளர நிறைய சாதி ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இவர் வந்து சமத்துவ சமாஜங்க ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. இவரோட நூல் வந்து என்னென்னா அகில திரட்டு, இது வந்து முக்கியமானது. அப்புறமா வந்து இவங்க வந்து ஞானம் பெற்றது வந்து திருச்செந்தூர் கடல் பக்கத்தில் தான் ஞானம் பெற்றாங்க. அதுக்கப்புறமா தியானம் செஞ்ச இடம் வந்து சுவாமி தோப்பு. அப்புறமா வந்து அயோத்திதாசர்னு பார்க்கும்போது அயோத்திதாசர் வந்து ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு எதிராக வந்து நிறைய போராட்டம் செஞ்சாங்க. அது மூலமாக வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த அமைப்பு பேர் என்னதுன்னா வைதானந்த சபா. இதுதான் அந்த அமைப்பு. ஒடுக்கப்பட்டோருக்கான கோவில் நுழைவுக்கு எதிராக கொண்டு வந்த சபா. 1882 வந்து அயோத்திதாசரும் ஜான் திரவியமும் இணைஞ்சி திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை வந்து நிறுவனாங்க. 1885 வந்து திராவிட பாண்டியனுங்க ஒரு இதழையும் 1891 வந்து திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பையும் 1807 வந்து ஒரு பைசா தமிழன் என்கிற வாராந்திர பத்திரிகையும் தொடங்கி சாதி ஏற்றத்தாழ்வுகளை களையதுக்காக அவரோட பங்களிப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து 1898 வந்து என்ன செஞ்சாங்கன்னா சாக்கிய புத்த சங்கத்தை வந்து சென்னையில் ஏற்படுத்தினாங்க. இப்படியாக 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்களிப்பை வந்து நமக்காக இட்டு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்மளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.